நைட்டு ஃபுல்லாக மழை பெஞ்சாலும் பகலில் வெயிலே அடிக்கிறது இல்லை. கிளைமேட் ஒரு மாதிரி மந்தமாகவும் சுறுசுறுப்பே இல்லாத மாதிரியும் இருக்குது. அதனாலேயே இன்றைக்கி ரொம்பவே லேட்டாக எழுந்திரிச்சிட்டேன். குட்டிமா நேற்று சாக்லேட்டும் முந்தன் வாழைப்பழமும் நைட் சாப்பிட்டா அதோட எஃபெக்ட்டு அடுத்த நாள் ஃபீவரே வந்துருச்சு. நைட்டில் சரியாக தூங்கவே இல்லை. வீட்டில் குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லைனாவே நமக்கு என்ன வேலை செய்யறதுனே தெரியாது. அந்தளவுக்கு கொலாப்ஸ் ஆகிரும். நேற்று நைட்டு ரொம்பவே லேட்டாக தான் மாவரைச்சி வச்சேன். என்னோட கைக்கு என்னமோ அது புளிக்கவே புளிக்காது. அதுக்கு தகுந்த மாதிரி கிளைமேட்டும் மந்தமாக இருக்கங்காட்டிக்கு மாவு புளிக்கவே இல்லை. ஸோ டோட்டலாகவே பிளான் சேஞ்ச் ஆயிடுச்சு. ரோஹித் குட்டி லஞ்சுக்கு எக் ரைஸ் கேட்டால் அவனுக்கு கேரட் பீன்ஸ் போட்டு நம்ம ஸ்டைலில் எக் ரைஸ் செஞ்சு கொடுத்துட்டேன். பாப்பாவுக்கு நெஞ்சில் சளி அதிகமாக இருக்கங்காட்டிக்கு கொள்ளு குழம்பு தான் கடைஞ்சிருந்தேன். ஸோ அதுவே காலையில் கொடுத்துட்டேன். இன்றைக்கி ரோஹித் குட்டிக்கு மட்டும்தான் ஸ்கூலு. ரியா நிக்காவுக்கு லீவு. அவன் கிளம்பிட்டான். இன்றைக்கி கம்ப்யூட்டர் எக்ஸாமும் கூட இருக்குது. என்னதான் இது எலியும் பூனையுமா 2 பேரும் அடிச்சுக்கிட்டாலும் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைனா கூட ரொம்பவே கேரிங்காக பார்த்துக்கிறாங்க. இது ஃபுல்லாகவே அவளை தொட்டு தொட்டு பார்த்துட்டு அம்மா காய்ச்சல் அடிக்குதுன்னு சொல்லிட்டு 1-2 பெட்ஷீட் எடுத்துகிட்டு வந்து போற்றி விட்டுட்டு இருந்தான். எப்பயுமே சோபாவை விட்டு கொடுக்க மாட்டான். அவன் தங்கச்சிக்கு உடம்பு சரியில்லைன்னதும் சரி அவள் படுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. ரோஹித்தை வேன் வச்சுடும்போது பாப்பாவும் பின்னாடியே வந்துட்டா லஞ்ச் பேக் தூக்கிட்டு. அதான் வீட்டில் அடிச்சுக்கிட்டாலும் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் கேரிங்காக இருக்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கு. உங்கள் வீட்லேயும் உங்கள் கிட்ஸ் இப்படி தான் இருக்காங்களான்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.